என்ன டுட்டோரியல் பார்க்குறீங்களா? அயர்ன் ஃபார்ம்க்கு. இது தெரிஞ்சா நீங்களே ஒரு அயர்ன் ஃபார்ம் பில்ட் பண்ணலாமே! அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் தான் உங்க அல்ட்ரா ஸ்மைலி கேமிங். இன்னைக்கு ஃபார்ம் மெக்கானிசம் பார்ட் 1. இதில நம்ம அயர்ன் ஃபார்ம பத்தி தான் பார்க்க போறோம். பெட்ராக் எடிஷன் ஃபார்ம் தான் பார்க்க போறோம். பெட்ராக் எடிஷன் அயர்ன் ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ ஒரு வில்லேஜ் எடுத்தா ஒரு அயர்ன் கோலம் ஸ்பான் ஆகும். அது எப்புட்றா ஃபார்ம்ல வரும்னா, 10 வில்லேஜர் சேர்ந்தா தான் ஒரு அயர்ன் கோலம் ஸ்பான் ஆகும். அதே 20 வில்லேஜர் சேர்ந்தா தான் 2 அயர்ன் ஸ்பான் ஆகும். இது எப்படி ஸ்பான் ஆகும்னா 10 வில்லேஜரும் 10 பெட் ஒர்க் ஸ்டேஷனோட லிங்க் ஆயிருந்தா ஸ்பான் ஆகும். இப்ப இருக்கிற நியூ வெர்ஷன்ல ஒரு குழப்படி இருக்கு. நீங்க வைக்கிற ஒர்க் ஸ்டேஷனோட ட்ரேட் பண்ணிருங்க அந்த 10 வில்லேஜரும். அப்ப உங்களுக்கு கன்டினியூஸா அயர்ன் கோலம் ஸ்பான் ஆகும். நீங்க இன்னொன்னு ஒரு தப்பு பண்றீங்க. 20 வில்லேஜர் நான் வைக்கிறேன். ஆனா எனக்கு 2 அயர்ன் கோலம் ஸ்பான் ஆக மாட்றான். ஒரே ஒரு அயர்ன் கோலம் மட்டும் தான் ஸ்பான் ஆகுறான். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த 20 பேர் இருக்காங்களா? இந்த 20 பேர 2 ஆக்குங்க. 10 வில்லேஜர் 10 வில்லேஜர்னு. இந்த பக்கம் 10 வில்லேஜர் பெட் ஒர்க் ஸ்டேஷன். இன்னொன்னு ஒரு சைடுல 10 வில்லேஜர் பெட் ஒர்க் ஸ்டேஷன். கொஞ்சம் கேப் விட்டு 14 பிளாக் கேப் விட்டு வச்சு கொஞ்சம் கில்லிங் சிஸ்டம் கொண்டு வந்தீங்கன்னு வைங்களேன். 2 அயர்ன் கோலம் அட் அ டயத்துல ஸ்பான் ஆகும். சரி இதை எப்படி பண்றதுன்னு தெரியலன்னா நான் வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை இதை கீழே கொடுக்குறேன். நீங்க போய் பாருங்க. பெட்ராக் எடிஷன் இது. இப்ப இந்த இடத்துல 10 பேர் இப்படி தனித்தனியா வைக்கும் போல 2 அயர்ன் கோலம் அட் அ டயத்துல ஸ்பான் ஆகும். சரி இப்ப நான் 80 பேர் வைக்கிறேன். 80 பேருக்கு 8 அயர்ன் கோலம் ஸ்பான் ஆகும்னு கேட்டீங்கன்னா ஸ்பான் ஆகும். 10 பேரா தனித்தனியா வச்சுக்க ஹைட் ஏத்தி இல்ல ஸ்பேஸ் விட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் 8 அயர்ன் கோலம் ஸ்பான் ஆகும். இதான் பெட்ராக்கோட மெக்கானிசம். பெட்ராக் ஃபார்முக்கு இவ்வளோ ப்ராசஸ் பண்ணணும். அயர்ன் ஃபார்முக்கு ரைட்டு. இப்ப ஜாவா ஃபார்மை பத்தி பார்த்துருவோமா? ஜாவா ஃபார்ம் வந்து இருக்கிறதுல ரொம்ப சிம்பிள். என்னன்னு சொல்லவா? கேட்டா நீங்களே பெட்ராக் பிளேயர்ஸ் வந்து மோஜாங் வந்து செருப்பால அடிப்பீங்க. என்னன்னு சொல்றேன். ஜாவா ஃபார்மை பொறுத்த வரைக்கும் 3 வில்லேஜர் 3 பெட்டோட லிங்க் ஆயிருந்தா போதும். அதே மாதிரி ஒரு ஜாம்பி வேணும். இந்த வில்லேஜர் அந்த ஜாம்பியை பார்த்து ஐயோ அம்மா பக்கத்துல ஜாம்பி இருக்குன்னு கதறுவாங்க. அப்ப வந்து ஒரு அயர்ன் கோலம் ஸ்பான் ஆகும். இவ்வளவுதாங்க ஜாவா பிளேயர்ஸ்க்கு அயர்ன் ஃபார்ம் பில்ட் பண்றதுக்கு. உங்களுக்கு வந்து நான் ஜாவா அயர்ன் ஃபார்ம் பில்ட் பண்ணி போடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் போடுறேன். சரி இவ்வளோதான் ஜாவாக்குன்னு சொல்றேன். அப்புறம் ஏன்டா பெருசு பெருசா காட்டுறாங்கன்னா, அவங்க அதுக்கு ஏத்தாப்புல நெறைய வில்லேஜர் வச்சு அவங்களுக்கு அயர்ன் வந்து ப்ரொடியூஸ் நெறைய பண்ணிக்கிறாங்க ஜாவா பிளேயர்ஸ். அதனால தான் பெரிய பெரிய ஃபார்மா இருக்கு. சிம்பிளா சொன்னா 3 வில்லேஜர், ஒரு பெட், 3 பெட்டு, ஒரு ஜாம்பி இருந்தா ஒரு அயர்ன் கோலம்ங்க. அவ்வளோதான் ஜாவா பிளேயர்ஸ்க்கு. ரைட்டு. ஜாவா வெர்சஸ் பெட்ராக் ஃபார்ம் பார்த்துருவோமா? எப்படி பார்த்தாலும் ஜாவா ஃபார்ம் தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஜாவால 3 வில்லேஜர், 3 பெட்டு, ஒரு ஜாம்பி இருந்தா ஒரு அயர்ன் கோலமு. அதே இது பெட்ராக்னா 10 வில்லேஜரு, 10 பெட்டு, 10 ஒர்க் ஸ்டேஷன் இருந்தா ஒரு அயர்ன் கோலமு. இதுக்கு ஜாவா ஃபார்மே எவ்வளோ பெட்ரு. அவ்வளோதான் இந்த டுட்டோரியல். இது தெரிஞ்சா நீங்க ஈஸியா அயர்ன் ஃபார்ம் மேக் பண்ணலாம்.